தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்க திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் திட்டம். ஏப்ரல் 2 தொடங்கி 21ஆம் தேதி வரை தொடர் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தகவல். தொகுதிகளை உறுதி செய்ய அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள். தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் பேட்டி. திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கருணாஸ் பேட்டி. திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. முதல்வர் அறிவிக்கும் தொகுதியில் போட்டியிடுவோம் என தமிமுன் அன்சாரி பேட்டி. எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய தினம் அறிவிப்பார்கள். முதல்வர் அறிவிக்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் களமாடுவோம். திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக எஸ்டிபிஐ நிர்வாகி தெஹ்லான் பாகவி அறிவிப்பு. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பதனை நாளைய தினம் முதல்வர் அவர்கள் அதை அறிவிப்பார்கள். அந்த தொகுதியை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை. 10 தொகுதிகளும் எவை என்பது விரைவில் கையெழுத்தாக வாய்ப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்னென்ன? 40 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் அளித்த காங்கிரஸ். திமுக கொடுத்த எண்ணிக்கை சின்னம் தொடர்பாக வருத்தம் உள்ளது. சிரித்துக் கொண்டே அழுவதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் பேட்டி. எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் அடுத்தடுத்த குழப்பம். தொகுதி ஒதுக்கீட்டில் மதிமுகவை தொடர்ந்து காங்கிரசும் அதிருப்தி என தகவல். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் முழு சுதந்திரத்துடன் செயல்படுகின்றன. பழனிசாமி சொல்வது போல அடிமையாக நடத்தியிருந்தால் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்காது என்றும் சிவசங்கர் விளக்கம். அடிமையா இருந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இத்தனை சுற்று போயிருக்காரு. ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. திமுக கூட்டணியில் நெருடல் இல்லை என்பதே விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. நிறைய கட்சிகள் சேர்ந்துள்ளதால் தொகுதிகள் இறுதி செய்யப்படுவதில் தாமதம் என்றும் விளக்கம். ஒன்னும் நெருடல்களே கிடையாது. பெரிய கூட்டணி என்பது மட்டும்தான் இதுல பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி. மண்ணச்சநல்லூர் அல்லது ஸ்ரீரங்கம் தொகுதியை கேட்டுள்ளதாக பரதன் பேட்டி. கூட்டணியில சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறதை உறுதி பண்ணியிருக்கோம்.
எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் சந்திப்பு. ராஜபாளையத்தில் என்ன சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை. திமுக கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமிக்கு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். டெல்லியின் ஸ்கிரிப்டை செயல்படுத்துபவர் கூட்டணி பற்றி பேசலாமா என்றும் கேள்வி. அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை. கோவை சிங்காநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படாததால் அதிருப்தி என தகவல். வரும் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என வானதி சீனிவாசன் விருப்பம். போட்டியிடவில்லை என பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதியதாக வெளியான தகவல் குறித்து பதில். அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். திமுக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் செல்வகுமார் பேட்டி. மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் மனு தள்ளுபடி. தன்னை பாமக தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ராமதாஸின் கோரிக்கையையும் நிராகரித்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாரபட்சமானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். ஜனநாயகத்துக்கும் நீதிக்கும் எதிரான செயலை தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக அறிக்கை. சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் வெற்றி பெற உதவும் வகையில் அதிமுகவில் தொகுதி பங்கீடு நடந்திருப்பதாகவும் சேலம் பரப்புரையில் விமர்சனம். கவனிச்சீங்கன்னா எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதா தோக்கடிக்கணுங்கிற நோக்கில எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். பெண்களை தரம் தாழ்ந்து பேசியதாக திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார். கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திமுகவின் அரவணைப்பில் இருப்பதால் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார் பொன்ராஜ். டிஜிபியிடம் அளித்த மனுவில் விஜய் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய தாவேகா தலைவர் விஜய். 29ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். சென்னை பெரம்பூரில் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. 28ஆம் தேதி பரப்புரை நடைபெறும் என ஆதவர்ஜுனா அறிவிப்பு. பெரம்பூர் நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலராக இருந்த டி. செல்வம் தாவேகாவில் இணைந்தார். சென்னை பனையூரில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஜி.கே. வாசனின் முடிவுக்கு எதிர்ப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜினாமா.
பண்ருட்டி ராமச்சந்திரனின் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்து பொதுச் செயலர் ரஞ்சித் குமார் ராஜினாமா. தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் இருந்து விலகிய தவாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் உருவானது புதிய அணி. தாவேகாவுடன் கூட்டணி இல்லை என்றும் வேல்முருகன் அறிவிப்பு. வேல்முருகன் ஆகிய நான் தவாகவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனின் பேச்சு அவதூறானது என சிவசங்கர் குற்றச்சாட்டு. கேட்ட இடங்களை தராவிட்டால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்றும் கேள்வி. கட்சியோட பொதுச் செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக் கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. புதுச்சேரி திமுக விசிக நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைவர் வீட்டில் காத்து கிடக்கின்றனர். வேறு வழி இல்லாததால் 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவருடைய இல்லத்தில் தான் திமுக தலைவர்கள் காத்து கிடக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களும் காத்து கிடக்கிறார்கள். இந்த நிமிடம் வரையில் காங்கிரஸ் திமுகவோடும் பேச தயாராக இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் பேச தயாராக இல்லை. ஆகவே கடைசி நொடியில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்களை இப்போது அறிவித்திருக்கிறோம். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குவதாக திருமாவளவன் ஆதங்கம். உழவர்கரை தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்கிய பிறகும் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை திரும்பப் பெறாததால் அதிருப்தி. மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீட் தர காங்கிரஸ் மறுத்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள கூட்டணி சிக்கலுக்கு காங்கிரசின் அணுகுமுறையே காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சாடல். சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மீதான 2 வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரில் 2 தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதால் வழக்கு ரத்து. இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். 13% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே இதுவரை நிறைவேற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. ஈரோடு கூட்டுறவு நுற்பாலைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆலயம் மூடி அப்படியே கிடக்குது. இப்ப தாராபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமை மருத்துவமனை சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தலைமை மருத்துவமனை இல்ல. பல்லடம் பகுதியிலே மட்டும் 200 கோடி ரூபாய் மதிப்பான துணிகள் 1 வார காலத்திற்குள்ளாக ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கின்றது. மேற்காசிய போர் தொடர்பாக நாளை மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிப்பு. ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்துகிறதா அமெரிக்கா? வளைகுடா பகுதிக்கு விரையும் 2400 கடற்படை வீரர்கள். மேலும் 1000 ராணுவ வீரர்களையும் அனுப்ப திட்டம். ஐபிஎல் T20 தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணையை வெளியிட்டது பிசிசிஐ. மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி மே 24ஆம் தேதி வரை லீக் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு.